இப்ப தனியா இருக்கியா? ஆமா. ஓ, தனியா நின்னு இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு நாளைக்கு நடக்க போறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஜாலியா கனவுல இருக்கல்ல? டேய், எப்பரா கரெக்டா சொல்ற? ஏய், உன் காதல் நாசமா போயிடும்டா. டேய், அப்படிலாம் சொன்னா வாயை உடைச்சிரும் சொல்லிட்டேன். பின் என்னடா, அடுத்த நிமிஷம் இங்க என்ன நடக்கும் தெரியாம நானே பயத்துல உட்காந்துருக்கேன். நீ எங்க லவ் பண்ணிட்டு இருக்கியா? விளங்காதுடா, உன் காதல் விளங்கவே விளங்காது. நீ வாங்கிட்டல, அப்ப என் காதல் கண்டிப்பா விளங்கிடும். இல்ல நான் மட்டும் அப்படியே ஏதாவது சொல்லிட்டு போறேன்டா. யாருங்க போன்ல? டேய் டேய், ஒரு நிமிஷம் இருடா. நம்ம பாண்டியங்கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்படியா? கொடுங்க. டேய் பாண்டியா, நிலா பேசுறாங்கடா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்க. குடுக்கட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம். பல்லவா, தோசை ஓகே தானே? தோசை வேணா, முட்டை தோசைண்ணா. சரி. அண்ணே அண்ணே, அவங்க லைன்ல இருக்காங்க. யாரா? அதானே. நிலாவா? அத சொல்லு. பேசு. ஹலோ. நிலா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம், நான் வீடியோ கால் வரேன். சரிப்பா. அண்ணா, என்னண்ணா ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள போன் வச்சிட்ட? டேய், நிலா வீடியோ கால் வரேன்னு சொல்லி வச்சுதுடா. எங்க வீடியோ கால் பண்ணுங்க. என்ன? வீடியோ கால் வருது பாரு. ஹாய்ண்ணா. நிலா. அண்ணி, எப்படி இருக்கீங்க? பல்லவா, நீ எப்படிடா இருக்க? அண்ணி, நீங்களாம் பயங்கர மொக்கையா இருக்க நீ. டேய் பல்லவா, இப்பதானடா போயிருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ அவனை கண்டுக்காதப்பா, அவன் அப்படிதான். ஆமா, சோழன் இல்லையாப்பா? அண்ணா, நான் இங்க தானே இருக்கேன். சோழா அண்ணா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கண்ணே. என்னடா, அங்க போன உடனே எங்களெல்லாம் மறந்துட்ட போல. அப்படிலாம் இல்லண்ணே. சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோண்ணே. நீங்களும் சாப்பிட்டாச்சா? அண்ணி, இப்பதான் நீ முட்டை தோசை சுட்டு தர சொல்லி கேட்டிருக்கேன். பாத்தீங்களா? முட்டை தோசை. என்ஜாய். சரி பல்லவா, எக்ஸாம் வருதுன்னு சொன்னியே, படிச்சியா? காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? அண்ணி, அதெல்லாம் சூப்பரா போகுது. நீங்களாம் தான் ஒரு மாதிரி இருக்கு நீ. டேய், என்னடா இப்பதானடா போயிருக்காங்க, ஒரு 4-5 நாள்ல வந்துட போறாங்க. ஒரு 4 நாள் பொறுத்துக்கு பல்லவா, எனக்குமே உன்னை பார்க்காம போர் அடிக்குது. சீக்கிரமா ஓடி வந்துரு. சரிப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாம நாளைக்கு பேசுவோம். அண்ணி, சரி, ஓகே, பாய். ஆனா அண்ணி, நாளைக்கு மறக்காம கூப்பிடணும். பாய் பல்லவா. பாய். எல்லாம் ஓகே இல்ல? ஓகே தாங்க. ஏதாச்சும் வேணும்னா தயங்காம கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க. சரி. எல்லாரும் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க? சூப்பரா பேசுறாங்க. ஓகே. அப்புறம் தூங்கும்போது நீங்க என் ரூம்லயே வந்து தூங்கிருங்க. உங்க ரூம்லயா? ஆமா. ஐயோ வேண்டாங்க, அது தப்பாயிடும். நீங்க அங்க வந்து தூங்கலனாதான் தப்பாயிரும். நீங்க வெளில படுத்தா வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்க ரூம்லயே வந்து தூங்குங்க. என் ரூம் நல்லா ஸ்பேஷியஸா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்க போதுங்க. பரவாயில்லைங்க, பாத்துக்கலாம். வாங்க.
கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு பொருள் வந்து கண்டிப்பா சேரும். தாசு, அந்த ஈரோட்டு லோடு அனுப்பி வச்சிரு. சரிப்பா. சரி. அது ஏங்க பணம் வராம எப்படிங்க லோடு அனுப்புறது? சரி, செக் அனுப்பி வைங்க, நான் பொருள் அனுப்புறேன். வைக்கிறேன். என்னம்மா அது? 2 பேருக்கும் சூடா பால் எடுத்துட்டு வந்தேன்டா, குடி. ஓ, நிலாக்காக போட்டது எக்ஸ்ட்ரா இருந்துச்சா? பாத்தீங்களாப்பா, நிலா ராத்திரியில பால் குடிச்சிட்டு தானே தூங்குவா. அவளுக்காக போட்டது போல மிச்சமா இருக்கு, அதான் நமக்கு வருது இல்லம்மா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பாவண்டா அவ 4 மாசத்துல ஆளை இழைச்சு போயிட்டா. அவ ஒழுங்கா சாப்பிடவே இல்ல போல. அவளை நல்லா கவனிக்கணும்லடா. அதுக்காக உங்களையும் விட்டுற முடியாதுல்ல, அதான் எல்லாருக்கும் சேர்த்து போட்டேன். என்ன இருந்தாலும் மகனா உனக்கு வசதி தானே. போடா. தேனே, நிலா என்ன பண்றாமா? அவ மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தாங்க. நேரம் ஆச்சு, இன்னும் மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கலையா அவ? அவ்வளவுதாங்க, படுக்க வேண்டியதுதான். முதல்ல அவளை கீழே வர சொல்லு. ராத்திரி நேரத்துல பனியில நின்னுகிட்டு. இத கூப்பிடுறேங்க. என்னப்பா, என்ன யோசிக்கிறீங்க? ராத்திரி அந்த சோழன் எங்கடா தூங்குறான்? எங்க தூங்கணும்ப்பா? வேணா ஹால்ல தூங்க சொல்லிடலாமா? நிலா தப்ப நினைப்பா. அதுக்காக நிலா ரூம்ல போய் தூங்குவான் அவன்? கொன்றுவன்ப்பா அவனை. டேய், அவன் டிரைவரா ஒர்க் பண்ணும்போது எங்கடா தூங்குவான்? வெளியே தான் தூங்குவான். டிரைவர் தங்கறதுக்குன்னு ஒரு சின்ன ரூம் இருக்குல்ல, அங்கதான் தூங்குவான். இன்னைக்கு ராத்திரி அவன் அங்கதான் தூங்கணும். அட்டோ பாவீங்களா, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? எப்படிப்பா அனுப்புறது? டேய், அவனோட இடம் அதானு தெரியுது இல்ல, அப்புறம் எப்படி அனுப்புறதுன்னு என்னைய கேக்குற? அத நீ தான் யோசிக்கணும். எனக்கு அவன் நிலா ரூமுக்குள்ள காலே வைக்க கூடாது. அதே சமயம் நிலாவுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அவனோட இடம் எதுன்னு அவனுக்கு தெரியணும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தலான்னு உட்காந்து யோசிக்கிறானுங்க. பயங்கர கிரிமினல்ஸா இருக்கானுங்களே. டிரைவர் ரூம்ல தங்கணுமா? நான் ஏன்டா டிரைவர் ரூம்ல தங்குறேன்? நிலாவோட புருஷன்டா நானு. நிலா ரூம்ல, நிலா பெட்ல தான் தூங்குவேன். அப்பா, நீங்க கூப்பிட்டுதான் அம்மா சொன்னாங்க. ஆமாண்டா, மேல பனியா இருக்கு, எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு, அதான் கூப்பிட்டேன். உட்காரு உட்காரு உட்காரு. ஓ, உங்களுக்கும் அம்மா பாலை கொடுத்துட்டாங்களா? உனக்கு கொடுத்தது போக மிச்சம்தான் எங்களுக்கு வந்திருக்கு. இதோ பாரு, உங்களுக்கு இருக்குடா. அப்பா, இன்னும் தூங்கலையா? டைம் ஆச்சே. போணுமா? ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். டிரைவ் பண்ணிட்டு வந்தது செம்ம டயர்டா இருக்கு அங்கிள். இல்ல போய் தூங்கலாமா? மாப்பிள, உங்களுக்கு இருங்க இருங்க இருங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நிலா ரூம் எங்க இருக்குன்னு தானே சொல்ல வந்தீங்க? ஏங்க, நிலா ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா? சரி, நான் போய் தூங்குறேன். நிலா, ரூம்ல ஏசி இருக்குல்ல? இருக்கு இருக்கு. இருக்குன்னு தெரியுமா? அது இப்போ ஆன்ல இருக்கா? 1 hour முன்னாடியே ஆன் பண்ணிட்டேன். சூப்பர்மா, வெரி நைஸ். சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன்.